ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெயிலுக்கு குளிர்ச்சியான புத்துணர்ச்சியான தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. இன்றைக்கி நம்ம தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்: தர்பூசணி ஒரு பீஸ் எடுத்துருக்குறேங்க, லெமன் 1, 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா விதை, தர்பூசணி எடுத்து விதையோட சின்ன சின்ன துண்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. லெமனில் விதையெல்லாம் நீக்கிட்டு ஜூஸ் எடுத்துக்கலாங்க. புளிப்பு பிடிக்காதவங்க அரை லெமன் எடுத்துக்கோங்க. லெமனோட புளிப்பு பிடிக்கிறவங்க ஒன்று எடுத்துக்கலாங்க. போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் ஒன்றும் ஊற்ற தேவையில்லைங்க. தர்பூசணியிலே நிறைய தண்ணி இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. தேவைப்படுறவங்க வடிகட்டிக்கலாங்க. இப்போ நான் வடிகட்டுறேங்க. ஜூஸ் நல்லா கீழே இறங்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். மிக்சியில் அந்த விதையெல்லாம் அரையாமல் இருக்குங்க, அதுக்கு தான் வடிகட்டுறேங்க. ஜூஸ் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இனிப்பு தேவைப்படுறவங்க 1 ஸ்பூன் தேன் ஊற்றிக்கலாங்க. ஜூஸ் டம்ளர் எடுத்துக்கலாங்க. 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாங்க. சப்ஜா விதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வருங்க.